ஒட்டி பெசன்ட் நகர் கடற்கரையில் 6வது அவென்யூ சாலை மூடப்பட்டு வாகனங்களை போலீசார் வேறு வழியாக திருப்பி அனுப்பி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் சொல்ல கேட்கலாம். சாலமன், தற்போது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள் சாலமன். புத்தாண்டை ஒட்டி பெசன்ட் நகர் கடற்கரையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பெசன்ட் நகர் 6வது அவென்யூ சாலையில் இன்று இரவு புத்தாண்டு தினத்தை கொண்டாட பொதுமக்கள் அதிக அளவில் வருகை தர உள்ளதால் அந்த சாலை முழுவதுமாக கொண்டாட்டத்திற்கு மட்டுமே போலீசார் ரெடி செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த சாலைகளை இன்று காலை முதலே பேரிகேட் மூலமாக மூடப்பட்டு தற்போது அங்கு வரக்கூடிய வாகனங்களை போலீசார் வேறு வழியாக மாற்றுப்பாதையை ஏற்படுத்தி அனுப்பி வருகின்றனர். குறிப்பாக 6வது அவென்யூ சாலை, 5வது அவென்யூ சாலை, 4வது அவென்யூ சாலை வழியாக இந்த வரக்கூடிய வாகனங்களை திருப்பி வரப்படுகின்றன. கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இவ்வழியாக 6வது அவென்யூ வழியாக வராமல் பெசன்ட் நகர் 4 மற்றும் 5வது சாலை வழியாக செல்லலாம் என போக்குவரத்து போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களுக்கும் தற்போது கடல் நீரில் செல்ல தற்போது அனுமதி மறுக்கப்பட்டு அவர்களுக்கென்று பிரத்யேகமாக தடுப்பு வேலிகள் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டு ஒருவரையும் கடல் நீரில் இறங்கவோ அனுமதிக்கவோ தற்போது போலீசார் தரப்புல அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. இன்று மாலை 6 மணி முதல் நாளை மாலை 8 மணி வரை பொதுமக்கள் கடல் நீரில் இறங்குவதற்கு போலீசார் தரப்புல தடை விதிக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த கூட்ட நெரிசலை, அதாவது இன்று புத்தாண்டு தினத்தை ஒட்டி அதிக அளவிலான கூட்டங்கள் கடற்கரையில் குவிய வாய்ப்பு இருப்பதால் பிரத்யேக கட்டுப்பாட்டு அறை அமைத்து பைனாகுலர் மூலமாக போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இது மட்டுமின்றி இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி செயின் பறிப்பு மற்றும் செல்போன் பறிப்பில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதால் அந்த குற்றவாளிகளை கண்காணிப்பதற்காக பிரத்யேகமாக அதற்கென்று தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது போலீசார் தரப்புல. இவர்களை உடனடியாக பிடிப்பதற்காக சிசிடிவி கேமராக்களும் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை முழுவதும் மொத்தம் 6471 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு இவர்களை உடனடியாக கண்டறிந்து நடவடிக்கையில் ஈடுபட போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ட்ரோன்கள் மூலமாகவும், அதாவது மேலிருந்து ட்ரோன்கள் மூலமாக இந்த கூட்ட நெரிசலில் ஈடுபடுவரை கண்காணிப்பதற்காகவும் போலீசார் தரப்புல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குழந்தைகள் இந்த கூட்ட நெரிசலில் காணாமல் போனால் உடனடியாக பெற்றோர்கள் புகார் அளித்தால் அவர்களை மைக் மூலமாக அனௌன்ஸ் செய்து அவர்களை உடனடியாக கண்டுபிடிக்கும் நடவடிக்கையிலும் ஈடுபட போலீசார் தரப்புல கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு போலீசார் தகுந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பைக் ரேஸ் மற்றும் டூ வீலிங்கில் ஈடுபடும் வாகன ஓட்டிகளை கண்டறிவதற்காக இவர்களுக்கென்று 32க்கும் மேற்பட்ட தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு இவர்களை கடும் நடவடிக்கையில் ஈடுபட கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த குடிபோதையில் ஈடுபடும் நபர்களை கண்காணிப்பதற்காகவும் பிரத்யேகமாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இவர்கள் குடிபோதையில் ஈடுபட்டு சிக்கிக்கொண்டால் இவர்கள் மீது 10,000 ரூபாய் வழக்கு பதிவு செய்து இவர்களுக்காக விழிப்புணர்வு முகாம் ஒன்றை அமைக்கப்பட்டுள்ளது போலீசார் தரப்புல. அங்கு இந்த குடிபோதையில் சிக்கக்கூடிய நபர்களை அழைத்து சென்று இவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டு அதன் பிறகே சர்டிபிகேட் அனுப்பி மாற்று வாகனங்கள் மூலமாக அனுப்பப்படும் நடவடிக்கையிலும் போலீசார் ஈடுபட உள்ளதாகவும் தற்போது தெரிவித்துள்ளனர். பல விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.